ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாயாவும் கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதை பார்த்த நம்ம ரகுராம் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இனி நம்ம ரகுராம் ஜானகியோட முடிவு என்னவா இருக்க போகுது? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கதிரை எவ்வளோ தைரியம் இருந்தால் இத்தனை வருஷமாக நம்மளை பாதுகாத்துட்டு இருந்த இந்த ஃபாதரை இவன் கை நீட்டி இப்படிலாம் அடிச்சிருப்பான். இவனை நீ சும்மாவே விடக்கூடாது. எப்படி அதை அவனை கண்டுபிடிச்சி நம்ம அடித்து தம்சம் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு நம்ம கதிரை அப்படியே ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு யாருக்கும் முகம் தெரியாமல் அப்படியே சரியா ஜீவாவை வெளுத்தெடுக்கிறாங்க. ஜீவாவை அடிச்சுட்டு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? இத்தனை வருஷமா உன்னெல்லாம் பாதுகாத்து நீ யாரு என்னன்னு தெரியாத போது அனாதையாக வந்த போது கூட உன்னை இப்படியெல்லாம் அடைக்கலம் கொடுத்து இத்தனை நாளாட்டு வளர்த்து விட்டு இந்த ஃபாதரை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு எப்படிடா மனசாட்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சரியாட்டு அந்த ஜீவாவை அடியில் வெளுத்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீவா பேசவே முடியலை. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம கதிரும் இனி விடவே கூடாது ஒன்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுறாங்க. ஜீவாவும் இது யாராக தான் இருக்கும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கதிரோட ஹெல்மெட்டை விளக்கி பார்க்கும்போது கதிர் எல்லாம் அதை காட்டுற மாதிரில அப்படியே முகத்தை காட்டாமல் அந்த இடத்துல இருந்து கரெக்டாக ஓட ஆரம்பிக்கும் போது மாயா வந்துடுறாங்க. கரெக்டாக நம்ம கதிரோட கையில் இருந்த அந்த செயினும் கீழே விழுந்துடுது. அதை கவனிச்ச மாயாவும் என்னாச்சு, இது என்ன செயினாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த செயினை எடுத்த உடனே கதிருக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. ஐயோ, இதுக்குள்ளே இருக்க லாக்கெட்டில் இருக்க படத்தை மட்டும் பார்த்துட்டானா பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை மாயாக்கிட்டேருந்து வாங்கி பறிக்கும் போது மாயா அந்த ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க. இது என்ன சிவரஞ்சனோட ஃபோட்டோவாக இருக்குது? அப்போ இது ஜீவாவாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஜீவா கிட்ட தான் அந்த செயின் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை அப்படியே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இந்த ஹெல்மெட்டை மட்டும் எடுத்துடணும், ஹெல்மெட்டை எடுத்தால் தான் இது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு மாயா என்னதான் ஃபாலோ பண்ணாலும் நம்ம கதிர் மாயா கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. கதிரும் இது வரைக்கும் மாயா நம்ம முகத்தை பார்க்கல. நல்ல வேளை நம்ம மட்டும் ஜீவான்னு தெரிஞ்சிருந்தா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கதிர் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. நம்ம மாயாவுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. இப்போ என்ன செய்கிறது? எப்படியாவது அந்த ஜீவாவை கண்டுபிடிச்சி தருவேன்னு சொல்லிட்டு நான் பெரியம்மா கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்கேனே, எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. இதில் வேற இந்த செயின் நம்ம கைக்கு மாட்டின பிறவும் அது யார் என்ன முகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாமல் போயிட்டேன்னு சொல்லி நம்ம மாயா பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, கடவுளை போய் வேண்டுனா நமக்கு ஒரு வழி கிடைக்குன்னு சொல்லிட்டு மாயாவும் அப்படியே கோவிலுக்கு வர்றதுக்கு தயாராகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரகுராமுக்கு ஒரு ஆபத்து வரும்னு தெரிஞ்ச உடனே அந்த சாமியாரும் சிவரஞ்சனோட பையன் இந்த சடங்கெல்லாம் பண்ணால் ரகுராமுக்கு எந்த ஆபத்தும் வராமல் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிகாரத்தை சொல்லும்போது அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஜானகியும் எப்படி அவங்கள கண்டுபிடிக்க முடியும்? ஏற்கனவே மாயா கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்க. மாயாவும் இது வரைக்கும் தேடி கண்டுபிடிச்ச பிறவும் ஜீவாவை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலை. இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் குழம்பி போய் நிற்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கதிரும் எப்படியாவது ரகுராமுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சடங்கை பண்ணதுக்கு தயாராகிறாங்க. கோவிலில் போய் அந்த சாமியார்கிட்ட போய் வேண்டுதல் இப்படி பண்ணணும், நான் இந்த தீப்பந்தத்தை கருப்பு சாமி உடையோட அப்படியே சுற்றி வருவேன் இந்த கோவிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லும்போது இந்த பரிகாரத்தை பண்ணணும்னா அதுக்கு சிவரஞ்சனோட பையன் தானே பண்ணணும் அப்படி சொல்லும்போது சாமியார்கிட்ட நம்ம கதிர் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் அந்த ஜீவா, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கதிரே உண்மையான ஜீவாவா இருந்து அந்த பரிகாரத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் கடவுள்கிட்ட எப்படியாவது வேண்டி எப்படியாவது அந்த ஜீவா யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு வராங்க. மாயா அந்த இடத்துல அந்த செயினை பார்த்த பிறகும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பாக ஜீவா உயிரோடு தான் இருக்கான், அதுவும் இங்கே எல்லாம் சுற்றிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மாயாவுக்கு புரிய வருது. அந்த சாமியாரும் நம்ம மாயாவை பார்த்த உடனே என்ன ஜீவாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படி கேட்கும்போது நம்ம மாயாவும் இல்லை சாமி, இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவே இல்லை. ஆனால் இப்படி ஒரு செயின் மாட்டுச்சு, அதுக்குள்ளே அந்த ஜீவா அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படி சொல்லும்போது சாமியாரும் என்ன சொல்கிற மாயா, இது வரைக்கும் இந்த உண்மை உனக்கு தெரியாமலாம் இருக்கு. அங்கே பாரு, அந்த பரிகார பூஜையை பண்ணுறது கதிர் தானே, அந்த கதிர் தான் ஜீவா அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட மாயா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிஜமா அப்படி கேட்கும்போது ஆமாம், அவனே அவன் வாயினால சொன்னா, நீ எல்லாத்தையுமே யோசிச்சு பாரு மாயா அப்படி சொல்லும்போது நம்ம மாயா ஒரு விஷயத்தையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதிர் ஏற்கனவே இந்த அனாதை ஆசிரமத்துக்கு தான் கூட்டிகிட்டு போனால் அதோடு இல்லாமல் அவனும் அவங்க அம்மாவோட செயின்னு சொல்லிட்டு ஒரு செயினை கண்டுபிடிச்சு கையில் வச்சுருந்தானே. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோமே அந்த மரத்துக்கு இடையில இந்த செயின் கிடச்சிதே. இன்றைக்கி கூட ஒரு செயின் நம்ம
கீழே இருந்து எடுத்தது அந்த கதிர் தான் ஓடுனதாட்டிருக்கும். அதே செயினா தான் இருக்கு. அந்த செயின்ல அந்த லாக்கெட்ட பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. அந்த லாக்கெட்டுக்குள்ள சிவரஞ்சனியோட ஃபோட்டோ இருந்திருக்கு. அப்ப கதிர் தான் அந்த ஜீவா. ஏன் எதுக்காக இப்படி இத்தனை நாளாட்டு மறைச்சிட்டு இருக்கான்னு புரிய மாட்டேங்குதே. எப்படியாவது இந்த கதிர் தான் ஜீவா அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சே ஆகணும். இந்த விஷயத்த பத்தி நம்ம கதிர்கிட்டயோ, தனாகிட்டயோ எதுவுமே கேட்கவே கூடாது. கதிர் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த இத்தனை நாளாட்ட மறைச்சிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம். இப்போ மட்டும் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சுதுன்னு அவனுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்துச்சுன்னா மறுபடியும் ஏதாவது ஒரு வேலை செய்து இந்த இடத்த விட்டே போயிடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சரி கதிர் ஜீவாங்கிறத நிரூபிக்கிறோம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம கதிர்கிட்ட மாயாவும் என்னாச்சு கதிர் எதற்காக இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணுற அப்படி கேட்கும்போது நம்ம கதிரும் இல்லை மாமா நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி எல்லாம் செய்கிறேன் அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும் என்ன சொல்கிற கதிர் இது எல்லாத்தையுமே ஜீவா தானே பண்ணணும் அப்படி கேட்கும்போது சரி நானும் மாமாவுக்கு ஒரு மருமகன் தானே அதனால தான் இப்படி செய்தேன் இதெல்லாம் பெருசுப்படுத்தாத மாயா அப்படி சொல்லிட்டு எரிச்சலாகிறாங்க. நம்ம மாயாவுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சாலுமே அதை நிரூபிக்கிறதுக்கு சரியான ஆதாரம் இல்லாததுனால நம்ம கதிரை பற்றின எல்லா உண்மைகளும் ரகுராம் கிட்ட இப்போ சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம மாயாவுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த செயினில் இருக்கக்கூடிய லாக்கெட்டை பற்றி நாம் வந்து யார்கிட்டையாவது காட்டினா அதுவே ஒரு ஆதாரம் தானே. அதே சமயத்தில் இந்த ஆசிரமத்தில் போய் அங்கே விசாரணை பண்ணால் நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் சொல்லிட்டு மாயா வந்து கதிர் வளர்ந்த ஆசிரமத்துக்கே போயிடுறாங்க. அங்கே ஃபாதர் அடிபட்டு இருக்கிறத பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னாச்சு எதுக்கு வந்து இப்படியெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படி கேட்கும்போது எல்லா உண்மையிலையும் ஃபாதர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஜீவா அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய அந்த பையன்தான் வந்து இப்படிலாம் பண்ணிட்டான் அப்படி சொன்ன உடனே அதை கேட்டு நம்ம மாயா அதிர்ச்சியாகி என்ன ஃபாதர் சொல்கிறீங்க அப்போ நிஜமாவே உங்களுக்கு ஜீவா யாருன்னு தெரியும் அப்படி தானே கேட்கும்போது ஃபாதரும் மறைக்க ஆரம்பித்த உடனே நம்ம மாயாவும் எனக்கு கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு உண்மை தெரியும். ஆனால் கதிர் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஆனால் நீங்கள் வந்து இந்த உண்மைகளை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பெரியப்பாவுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். கதிர் மட்டும் ஜீவா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எந்த பிரச்சனையும் குடும்பத்துக்குள்ளே வரவே செய்யாது. ஆனால் கதிர் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லி பயந்து தான் உங்கள்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு இது வரைக்கும் மறைச்சி வச்சுருக்கான். தயவு செய்து நீங்கள் ஏதாவது இதில் உதவி பண்ணால் தான் எங்களால் நிரூபிக்க முடியும் ஃபாதர். நீங்கள் கண்டிப்பாக ஜீவாவுக்கு நல்லது செய்வீங்க தான் நான் நினைக்கிறேன். இது நாள் வரைக்கும் கதிர் வந்து அனாதையாக வளர்ந்துட்டான். ஆனால் வந்து அவங்க அம்மா பேர் இப்போ அவனுக்கு தெரிஞ்சுட்டு இருந்தாலும் எந்த உண்மையும் சொல்கிறதுக்கு தயங்குறான். தனாவுக்கு கூட எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் பெரியப்பா கிட்ட எல்லா உண்மையிலும் சொல்லணும் ஃபாதர்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் ஃபாதர் கிட்ட கேட்கும்போது ஒரு கட்டத்தில் ஃபாதரும் எல்லாத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கதிர் ரொம்பவே நல்ல பையன். ஆனால் இது வரைக்கும் அவன் தான் உண்மையை சொல்லாமல் இருக்கான். இனியாவது அவன் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும். அவனுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காண்டாமா. அவனுக்கு அம்மா சிவரஞ்சனி அப்படிங்கிறத நிரூபித்து அதே சமயத்தில் அவனோட தாய் மாமா ரகுராம் அப்படிங்கிறதே நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதரும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. மாயாவும் அந்த ஃபாதரை அப்படியே வீட்டுக்கே அழைச்சிட்டு போகிறாங்க. ரகுராம் ஃபாதரை பார்த்தோன்னே அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. எப்படியாவது என்னாச்சு அப்படி சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது ஒரு கட்டத்தில் நம்ம மாயா அந்த செயின் மூலமாட்டம் எல்லாமே நிரூபிக்கப்படுது. ஆதாரத்தோட அந்த கதிர் தான் ஜீவா அப்படிங்கிறத நம்ம மாயா மாசம் ரகுராமுக்கு முன்னாடி நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதை பார்த்து நம்ம ரகுராம் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. கதிரை மருமானா ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இது வரைக்கும் உன்னோட அம்மாவுக்கு நான் செய்த துரோகத்துக்கு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்கன்னே சொல்லலாம்.